தண்டனைன்னு வர்றப்போ எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஏதேன் தோட்டத்தில் கூட மனுஷனுக்கு தண்டனை கிடைக்குது, அதை விட பிசாசுக்கு தான் தண்டனை கிடைக்குது. ஏன்னா அவன் தான் பாவத்துக்குள்ளே சோதிக்கிறான். பாவத்தில் விழுறதுக்கு மனுஷனை சோதித்தான் அவன் தான். இப்போ பிசாசு எப்படி செயல்படுறான்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பாருங்கள். பிசாசு எப்படி செயல்படுறான்? பிசாசு வந்து எப்போவுமே இது ஒரு ரெண்டு இந்த கொம்பை வச்சுக்கிட்டு அப்படியே பயமுறுத்துற மாதிரி வருவான்னு கிடையாது. எப்படி செயல்படுறான்? இப்படி தான் செயல்படுறான். எப்படி செயல்படுறான்? இயேசுனுடைய ஊழியம் வெற்றிகரமாக ஆரம்பிக்குது, சூப்பராக போயிட்டுருக்கப்போ ஒரு பக்கம் எல்லாம் ஜனங்களும் அவரை விரும்புகிறாங்க, நிறைய அவருக்கு ஒரு சப்போர்ட்டு ஏறிட்டே போகிற நேரத்தில் அந்த யூத மத தலைவர்களுக்குள்ள ஒரு பொறாமை. அது பிசாசுனுடைய செயல். பொறாமை வந்து பாருங்க, அப்படி பார்க்கறது இல்லை பொதுவாக. நம்ம பொறாமையை பிசாசின் செயல்னு பார்த்தா நம்ம அந்த பொறாமையை எதிர்ப்போம், கரெக்ட் தானே? ஆனால் நம்ம பொறாமை வந்து பிசாசின் செயல் நினைக்காததுனால பரவாயில்ல, அதை வச்சுக்கிட்டு அதுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருப்போம், அதை வளர்த்துக்கிட்டு. பொறாமை வந்து பிசாசினுடைய செயல். இயேசுடைய ஊழிய வெற்றியை பார்த்து அந்த யூத மத தலைவர்களுக்குள்ள பொறாமை பிசாசின் மூலமாக வருது. அதை அவங்க அப்படியே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பகையாக மாறுது. பயம், இதெல்லாமே பிசாசுனுடைய செயல். இந்த உலகத்தை ஒரு பயத்தின் ஆவியினால் நிரப்பி இருக்கிறான். பயத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தருவதில்லை, அது பிசாசு செய்கிற வேலை. பாருங்க, இந்த பொறாமை, இந்த பகை, இந்த பயம், இப்படி தான் செயல்படுகிறான். பிலாத்துக்குள்ள அந்த பயம், அதெல்லாம் பிசாசுனுடைய செயலுங்க. ஒரு வெறித்தனமாக அந்த கூட்டம் கத்துதே, பிசாசு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான், வெறும் மனிதர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. இந்த ருவாண்டாவில் ஒரு ஜெனசைட் நடந்தது, இனப்பேரழிவு. இந்த மாதிரி சரித்திரத்தில் நிறைய நடந்திருக்கு பாருங்க. சில நேரம் ஒரு இனத்தையே அழிக்க பார்க்குறாங்க, இன்னொரு இனம் வந்து இந்த இனத்தையே அழிக்க பார்க்கும். அதில் சில தலைவர்கள் ரொம்ப மோசமாக செயல்படுவாங்க, ஆனால் ஜனங்களும் கோஆப்ரேட் பண்ணிப்பாங்க கொஞ்சம். ருவாண்டாலெலாம் அந்த ஒரு மைனாரிட்டி இனத்தையே அழிக்க பார்த்தாங்க. கிட்டத்தட்ட 1 மில்லியன் 10 லட்சம் மக்களை கொடூரமாக கொண்டாங்க. 1990s நடந்த சம்பவம் இது. அது நடந்து முடிஞ்ச உடனே ஒரு ஜேர்னலிஸ்ட் அங்கே போகிறாரு, ஆஃப்ரிக்காவில் அந்த ருவாண்டா ஏரியாவுக்கு போய் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. நடந்த இந்த பேரழிவை போய் பார்க்கணும், அதை ஸ்டடி பண்ணணும், அதை பற்றி எழுதணுன்ட்டு அங்கே போகிறார். அவர் மேற்கத்திய நாடுகள்லேருந்து போகிறார். இந்த சில நேரம் இந்த மேற்கத்திய நாடுகளில் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, அவங்க ஒரு செக்யுலர் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அதாவது கடவுளும் இல்லை, பிசாசும் இல்லை, என்ன இருக்குது, நாம தான் இருக்கோம். பிசாசு இல்லைன்னு நினைக்க வைக்கிறதே பிசாசு தான். பிசாசு வந்து அவன் வஞ்சனை எப்படி இருக்குன்னா, சிலரை வந்து பிசாசே இல்லைன்னு நினைக்க வைப்பான். அவங்க ரொம்ப பிரில்லியன்ட்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு கூட்டத்தை பிசாசு தான் எல்லாத்தையும் செஞ்சாங்கன்னு